வணக்கம். நம்முடைய தமிழ் மொழிய பத்தி சொல்றப்ப, முத்தமிழ் சொல்றோம். இயல், இசை, நாடகம், முத்தமிழ். இதான காலங்காலமா நம்ம சொல்லிட்டு வர்றோம். இப்ப இந்த தமிழ்ல நம்ம அறிவியல் பற்றி படிக்க முடியாது, பூகோளம் பற்றி படிக்க முடியாதுங்கிற மாரிலாம் தனியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லங்க. "எல்லா பொருளும் இதன்பால் உள" அப்படின்னு திருக்குறளுக்கு சொல்ற மாதிரி, தமிழ்லயே அறிவியல் பற்றிய செய்திகள் எல்லாம் இருக்குது. நம்ம என்ன அத தொடர்ந்து தேடாமலும், ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டதுனால, அவங்க போன பிறகு கூட நம்ம அந்த சொற்களத்தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்ப தமிழ்ல அறிவியல் பற்றிய செய்திகள நாம் அறிந்து கொள்வதற்கு, நமக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பழைய சங்க இலக்கியங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல இலக்கியம், இலக்கணம் இருப்பத தவிர, வரலாறு என்பது அரசர்களுடைய வாழ்க்கை. இறை என்பது ஆன்மீகத்தினுடைய செய்தி. நிலம் என்பது குறிஞ்சி முல்லை மருதல் நெய்தல் என்பது நிலம் என்பது பூகோளம். அதே மாதிரி மரம், பறவைகள், விலங்கு இதெல்லாம் பற்றி பேசுறோம். கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்லாம் சொல்றோம். இவை எல்லாமே இருந்திருக்குது. கணிதம் இருந்திருக்குது. எண்ணும், எழுத்தும், கண்ணெழுத்தகம் இருந்திருக்குது. இந்த அறிவியல் வளர்ச்சிக்கு பிறகு, அத தமிழுக்கு கொண்டு வந்து தரணும் முக்கியமா. நம்மட்ட இருந்தது போக, வெளியில கண்டுபிடிக்கப்பட்ட 19ஆம் நூற்றாண்டுகளில், 20ஆம் நூற்றாண்டுகளில் வந்த விந்தைகளை தமிழில் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், அதற்கு என்ன வழி? அப்படியே ஆங்கிலத்தில படிக்கிறது ஒரு வகை. அதான் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு போயிட்டோம்ல, படிச்சுக்கலாம்ல அப்படி சொல்றது. அப்படி இல்ல. நம்ம அறிவியல் பற்றி பேசுவதற்கு, நம்மிடத்தில இருந்த அறிஞர்கள் சொன்ன விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும். குறிப்பா தமிழ் மொழியின் அறிவியலினுடைய தந்தை போல கருதப்படுவோர் யாருன்னு கேட்டால், நா. அப்புசாமி. பேனா அப்புசாமின்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அவ்வளவு எழுதியிருக்கிறாரு அவரு. பெருங்குளம் நாராயண ஐயர் அப்புசாமி. அதான் அவருடைய பேரு. 1891 பிறந்த இவர், 1986ல் மறைகிற வரையில், அவர் எழுதிய அறிவியல் கட்டுரைகள் 5000த்துக்கும் மேற்பட்டவை. அவருடைய தாயார் அம்மணி அம்மாள். அவர் தன்னுடைய படிப்ப முடிச்சுட்டு, திருநெல்வேலி இந்து உயர்நிலைப் பள்ளியில பள்ளி படிப்ப முடிச்சுட்டு, பிறகு சென்னையில போயி சட்டக்கல்லூரில படிச்சு, ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருந்திருக்கிறார். இவருக்கு படிக்கிற காலத்துல, இவருக்கு அறிவியல் பற்றி சொல்லிக் குடுத்த ஆசிரியர் பேரு ஜோன்ஸ். அவர் யாருன்னு கேட்டா, அவர்தான் சர் சி.வி. ராமன் அவர்கள் அந்த நோபல் பரிசு பெறுவதற்காக அவரை ஆற்றுப்படுத்தியவர். இவர் அறிவியல்ல இன்னொரு இவர்ட்ட இப்ப ஸ்மித்ன்னு ஒருத்தர்ட்ட அங்க போய் அவருடைய அறிவியல் கூடத்துல பல நேரங்கள்ல பார்த்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாராம். ஆனா, இவர சட்டம் படிக்க சொன்ன உடனே அவர் கேட்டாராம், "நீ படிச்ச படிப்பெல்லாம் இப்படி பயனில்லாம போச்சே! நீ வந்து என்னுடைய லேப்ல நேரத்த வேஸ்ட் பண்ணிட்டேன்னு" சொல்லியிருக்காரு. இவருக்கு வருத்தமா தான் இருந்தது. அப்பதாங்க ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. என்ன அப்படின்னா, இவருடைய சித்தப்பா யாருன்னு பார்த்தா, அவர்தான் பெருங்குளம் மாதவையர். அந்த மாதவையர் யாருன்னா, தமிழ்ல முதல் 3 நாவல்களில் 3வது நாவலாகிய பத்மாவதி சரித்திரத்தை எழுதிய மாதவையா. அதாவது முதல் நாவல் பிரதாப் முதலியார் சரித்திரம், மாயூர முன்சி வேதநாயகம் பிள்ளை. 2வது நாவல் கமலாம்பாள் சரித்திரம், தலக்குன்று ராஜமையர். இப்ப இவரு மாதவையா என்ன பண்றாரு, இவர கூப்ட்டு, "நீ ஏன் அறிவியல் கட்டுரைகள் எழுதக்கூடாதுன்னு?" கேட்கிறாரு. காரணம் என்னன்னா, அவர் தமிழ் நேசன்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்திருக்காரு, மாதவையா. சரி அப்படின்ட்டு இவரு முதல்ல "பிரபஞ்சத்தில் மனிதன் தனித்திருக்கிறானா?" அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறாரு. அது பெரும் வரவேற்ப பெறுது. பிறகு இவருடைய அந்த அறிவியல் கட்டுரை வாழ்க்கைகள் தொடங்குகின்றன. இதுல முக்கியமா கலைக்கதிர்ன்னு ஒரு பத்திரிக்கை வந்ததுங்க. அந்த காலத்துல மஞ்சரி, கலைக்கதிர். நான்லாம் சிறுபிள்ளையா இருக்கப்ப அந்த கலைக்கதிர் வாங்கி அப்படி ஆச்சரியமா படிப்பேன். செயற்கைக்கோள் பற்றிய செய்திய இவர் எழுதியிருக்கிறாரு. அதான் ஆச்சரியம். அமெரிக்கா அனுப்பிய செயற்கைக்கோள் பற்றி பேனா அப்புசாமி எழுதியிருக்கிறாரு. பேனா அப்புசாமி பற்றி பிற்காலத்தில் சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கிறார். கற்றதும் பெற்றதும் படிச்சு பாருங்களேன். அதுல இருக்கு. அறிவியல் பற்றி எழுதுறதுக்கு அறிவியலாளர்கள் தான் எழுதணும்னு இல்ல. படைப்பாளர்கள், எழுத்தாளர்கள் எழுதலாம். உதாரணமா, எர்த் டூ மூன் அப்படின்னு ஒரு நாவல் எழுதுறவர் யார் அப்படின்னா, மேன் ஆன் த மூன் நம்ம சொல்ற மாரி, அதை எழுதினவர் யாருன்னு கேட்டா, ஜூல்ஸ் வெர்ன் என்ற ஒரு கதாசிரியர் தான். அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ் எழுதினவர் அவர்தான். அதே மாதிரி லண்டன்ல இருந்த பல ஒருவர்கள் வந்து எழுத்தாளர்கள் மூலமாகத்தான் அறிவியல் பரவுச்சு. வெகுஜனமாக அத மாத்தி தருதல்.
நம்முடைய பேனா அப்புசாமி அவர்கள் கலைக்கதிரில் எழுதினாரு, தமிழ் நேசன்ல எழுதினாரு. அதேபோல பிற்காலத்தில வந்து கலைமகள்லயும் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தாரு. அப்புறம் கலைமகள் அந்த அதுகள பற்றி கவலைப்படல. அந்த அவரு குழந்தைகளுக்காக நெறைய இதுகள எழுத ஆரம்பிச்சார். இவருடைய மனைவி பேரு சுப்புலட்சுமி அம்மாள். இவருக்கு 2 மகன்கள், 1 மகள். அந்த மகள் அவங்களுடைய துணையோடு தான் பிற்காலத்தில நெறைய அறிவியல் கட்டுரைகள எழுதுறாரு. இவருடைய அந்த படமே பார்த்தீங்கன்னா, ஆச்சரியமா இருக்கும். ஒரு நீண்ட மூக்கும், ஒரு உயரமான அந்த உருவமும், பார்க்கவே அவருடைய அழகான தோற்றம் அவ்வளோ அருமையா இருக்கும். நல்லா சொன்னா ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜேகே. அவர் மாதிரியே இருப்பாரு. எனக்கு இவருக்கும் அவருக்கும் குழப்பம் வரும் அந்த காலத்தில. இவருடைய இந்த இந்த படைப்புகள்ல அறிவியல் பற்றி நமக்கு சொல்லிக் குடுக்குறதுக்காக இவரு கையாண்ட முறை என்ன தெரியுங்களா? அந்த கருவிக்கு தமிழ் பேர் வைக்க முயற்சி பண்ணார். இப்போ உதாரணமா ஸ்டெதஸ்கோப் அப்படின்னா, நாடி அறி கருவி அப்படிங்கிறார். இந்த பல்ஸ் பார்க்குற மாரி. இங்க ஹார்ட்ல பார்க்குறோம். அதேபோல டெலிஃபோனுக்கு பேசும் கருவிங்கிறார். என்விரான்மென்ட் அத சூழ்வுங்கிறாரு. பிராக்டிகல்ங்கிற ஒரு சொல்ல வந்து பயிலியல் அப்படிங்கிறாரு. இவர் எழுதுற அந்த சித்திர அறிவியல் பற்றிய செய்திகள் வந்து குழந்தைகளுக்கு அவ்வளோ பயனுடையதா இருந்தது. இவர் பல விருதுகளை பெற்றிருந்தாலும் கூட, தன்னுடைய மறைவு வரைக்கும் 1917ல தொடங்கி 1986 வரைக்கும் இவர் எழுதின அந்த எழுத்தினுடைய ஆற்றல் வந்து அவ்வளவு தொகுதிகளாக போடலாம். கலைக்களஞ்சியத்தினுடைய அந்த தொகுப்பிலையும், அறிவியல் களஞ்சியத்தினுடைய தொகுப்பிலையும் இவருடைய பங்கு இருந்திருக்குது. அப்ப பாருங்க, தமிழுக்கு ஒரு புது முகத்த குடுத்தது யாருன்னு கேட்டா, பேனா அப்புசாமி தான். இவ்வளவு அறிவியல் செய்திகள உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய செய்திகள கொண்டு வந்து நம்ம இதில குடுக்குறாங்க. இன்னைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன புதிதான ஒரு செய்தி வந்தாலும், அத உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குன்னா, அதுக்கு காரணம் இவரை போன்றவர்கள் தான். இப்ப எக்ஸ் தளம் அப்படிங்கிற பேர எலான் மாஸ்க் சொல்றாருன்னா, உடனே அத தெரிஞ்சுக்கிறணும். பெர்ப்ளெக்சிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னா, அத உடனே தெரிஞ்சுக்கிட்டு அது என்னான்னு பார்க்கணும். சென்சி அப்படின்னு 2000க்கு பிறகு வந்திருக்கக்கூடிய தலைமுறையினர் பற்றி சொல்றாங்கன்னா, அத பற்றி தெரிஞ்சுக்கிறணுங்கிற ஆர்வமெல்லாம் வருதுன்னு சொன்னா, அதுக்கு காரணம் இதுதான். இவர்களுடைய எழுத்து தான். அமெரிக்காவுக்கு போறப்பல்லாம், அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபியூச்சராலஜின்னு சொல்லக்கூடிய அறிவியல் ஆய்வகத்துக்கு நான் என் நண்பர்கள கூட்டிட்டு சொல்லுவேன். ஏன்னா, அதுல இருக்கக்கூடிய புது புது விஷயங்கள பார்த்தா, இன்னும் 50 வருஷம் கழிச்சு என்ன வரணுமோ, அத அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க அங்க. வேற ஒண்ணும் வேண்டாங்க. ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்ல அவர் இப்படியே வாட்ச்ல பேசுவாரு. ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்ல. ரோஜர் மூரும் சரி, சீன் கானரியும் சரி. இன்னைக்கு நம்ம வாட்ச்ல பேசுறோம்ல, அப்ப அவர்கள் அந்த என்ன கற்பனை பண்ணாங்களோ, அந்த கற்பனை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இவை எல்லாமே இவர்களை போன்றவர்கள், பேனா அப்புசாமி போன்றவர்கள் முயற்சி செய்து எழுதி காட்டிய நூல்கள் தான் நமக்கு ஒரு முன்னோடியா அந்த காலத்துல இருந்திருக்கு. இன்றைக்கு எல்லாமே நமக்கு கூகுள் தருதுன்னு சொன்னாலும் கூட, இவர்களை பற்றிய செய்தியையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். தமிழுக்கு அறிவியல் என்கின்ற ஒரு புதிய பகுதியை அறிமுகப்படுத்திய பெருமை பேனா அப்புசாமி போன்றவர்களுக்கு தான் உண்டு. இவரை போன்ற நல்லறிஞர்களுடைய வரலாற்றை படியுங்கள். அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் சொல்லுங்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க. அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.